நாளெல்லாம் எப்படி போகுது? சொன்ன மாதிரி ஆள்லாம் வந்துருவாங்கல்ல? ஐயா காத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. தம்பி தலைவர் ஆனதுல உள்ளூர் வியாபாரிகள்லாம் அவ்வளவு கொண்டாட்டமா இருக்காங்க ஐயா. ஏயா இருக்காத பின்ன. அன்னைக்கு கடத்தெருல வியாபாரிங்க கிட்ட அந்த கட்சிக்காரங்க வந்து பிரச்சனை பண்ணாங்கல்ல, அப்ப வேலுதான அந்த சாமர்த்தியமா சரி பண்ணா. யோ அது வரைக்கும் நான் கூட பெரியவனை தான் தலைவராக்கணும்னு நினைச்சேன். ஆனா எப்ப எல்லாரும் வந்து வேலுகிட்ட பழம் பொருள் எல்லாம் கொடுத்து நன்றி சொன்னாங்களோ அப்பவே அவங்களுக்கு வேலு மேல நம்பிக்கை இருக்குன்னு புரிஞ்சு போச்சியா? இவ்வளோ நாள் உழைச்சும் ஒரு நாள்ல ஸ்கோர் பண்ணிட்டானே. உண்மைதாங்க ஐயா. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாதம். ஒரு விஷயத்துல தம்பியோட சாமர்த்தியத்தை ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, தலைவராகிட்டாங்க. வாங்க தம்பி. அப்பா நான் வசூல் முடிச்சிட்டு நேரா ஆபீஸ்க்கு வந்துடுறேன்ப்பா. நீங்க இப்போ அண்ணனோட கிளம்புங்க. வரேன்ப்பா. ஏய் நில்றா, நீ பாட்டுக்கு முடிவு எடுத்துட்டு போற? அப்படி இல்லப்பா, நானும் உங்க பின்னாடியே வரேன்னு சொல்றேன்ப்பா. இத பாரு, நீ என் பின்னாடி அடியாளா வந்ததெல்லாம் போதும்டா. இனி உன் வேலையெல்லாம் உன் அண்ணன் பாக்கட்டும். நீ இன்னைக்கு சங்கத்துல பதவி ஏற்கணும்டா, உறுதிமொழி வாசிக்கணும். நான் இருந்து அதை நடத்தி தரணும். நீ கிளம்பி என்னோட வா. டேய் தென்னரசே, நீ வசூலுக்கு போயிட்டு வா. அவனுக்கு இன்னைக்கு பதவி ஏற்கிற விழா இருக்கு. முடிச்சிட்டு காசெல்லாம் அவன்கிட்ட ஒப்படைச்சிடு. ஏய் நீயும் வந்துடுறா. அப்புறம் அண்ணனுக்கும் தம்பிக்கு பங்காளி தகுறாருன்னு சும்மாவே கொளுத்தி போட்டுருவாங்கடா. கணக்கெல்லாம் அதுல இருக்கு, கொஞ்சம் என்னன்னு பாரு. டேய் கிளம்புடா. டேய் கிளம்புடா. சரிங்கப்பா. மாமா, இன்னைக்கு சுமங்கலி பூஜை. அதுக்கு இருந்து மணியாட்டி சூடம் காமிக்கணுமோ? டேய், சுமங்கலி பூஜை பொண்டாட்டி புருஷனுக்கு செய்யுதுடா. ஆம்பளைங்க வீட்டுல இருக்கணும். பூஜையை முடிச்சு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பிறகுதான் பொண்ணுங்க விரதமே முடிப்பாங்க. மா, எந்த வருஷமாவது நான் இதெல்லாம் பண்ணிருக்கேனா? அதனாலதான் மாமா இந்த வருஷமாவது இருங்கன்னு கேக்குறேன்.